ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான மொமெண்டம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸ்டீஃபன் எஸ் கேம்பனெல்லி டைரக்ஷன்ல ஓல்கா குரிலென்கோ, ஜேம்ஸ் பியூர்ஃபாய், மார்கன் ஃப்ரீமேன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 36 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி ஒரு முன்னாள் CIA ஏஜென்ட்டா இருக்காங்க. இவங்க ஒரு பேங்க் ஹெய்ஸ்ட்ல ஈடுபடும் போது ஒரு சேஃப்ல இருக்கிற டைமண்ட்ஸை கொள்ளடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா US செனட்டருக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்கிற ஒரு ஃபிளாஷ் டிரைவ் பாத்தீங்கன்னா அந்த சேஃப்ல இருக்கிறதால அதை எடுக்கிறதுக்காக ஹீரோயினை வில்லனுடைய ஆட்கள் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ஓல்கா குரிலென்கோ பாத்தீங்கன்னா அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கலா இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜேம்ஸ் பியூர்ஃபாய் இந்த படத்துல வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வில்லன் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொல்லிருப்பாங்க. அது பார்க்க என்டர்டெய்னிங்கா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. மார்கன் ஃப்ரீமன் ஒரு பெஸ்டான ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு வந்து தீனி போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல அவரோட கேரக்டர் இல்ல. அவர் நடிச்ச கேரக்டர்ல யார் வேணா நடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. படத்துடைய பிளாட் வந்து டீசெண்டா இருக்கும். பெருசா காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரீன் பிளே எதுவுமே இல்லாம ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. லாஜிக், அத்தென்டிசிட்டி மாதிரியான ஃபேக்டர்ஸ் எதுவுமே வந்து யோசிக்காம ஜஸ்ட் ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி. பெருசா கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்காது. கோரி சீக்வன்சஸ்லாம் இதுல சிலது இருக்கு. அதனால லைட் ரைடர் பீப்புளா இருந்தீங்க இந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்றீங்க. இந்த படத்துல சில காட்சிகள் வந்து பிரெடிக்டபிளாவும் டிராகிங்காவும் தான் இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல இடத்துல இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மொமெண்டம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.